ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் மினியில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஏன்சியன் ரெஸ்லர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இந்த படத்தில் சாங் சாங், ஜின் மெய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ரெஸ்லராக இருக்காரு. அவர் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டாலே அதில் அவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. அதனாலே அவருக்கு பயங்கரமான ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவரு பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு பயங்கர கடன்லையும் வீட்டையே காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்காரு. அவரு காசுக்காக என்ன பண்றாருன்னா அவங்க அண்ணனோட ட்ரிக்ஸ் எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா படத்துல வர எமோஷனல் சீன்ஸை சொல்லலாம். நம்ம ஹீரோ அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தம்பி சொன்னதுக்கு அப்புறம் கேம்ல இருந்து சறுக்கி அவர் ஒரு ஏழ்மையான நிலைமைக்கு போறாரு. அப்ப அவர் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக பண்ற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு எமோஷனல் மூமெண்டா இருக்கு. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கை பொறுத்தளவு ஒரு சில கேரக்டர்ஸ் படத்துல முக்கியமான கேரக்டர், அவங்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நீட்டாவே எழுதியிருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி நம்ம பல 100 படங்களை பார்த்துட்டோம். தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஒரு சில சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் பல சீன்ஸ் பயங்கரமா ஸ்லோவா லேக் அடிக்க தான் செய்யுது. இது ஒரு ஆக்ஷன் படம், ஆனாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1-2 நல்லா இருக்கே தவிர எல்லாமே நல்லா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இதுல பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக லேகிங்காக தான் இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸே பார்த்தீங்கன்னா படம் பயங்கர ஸ்லோவாக போகிறதும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாததும் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.